பொதுவா ஒரு நட்சத்திரம் உருவாகி அது எவாலுவேட் ஆகுதுன்னா, அது நம்மளுடைய யுனிவர்ஸ்ல பல இடங்கள்ல ஒரே மாரி நடக்கும். இதுதான் யுனிவர்சல் லா. பட் சில இடங்கள்ல சில நட்சத்திரங்கள் ரொம்ப ரொம்ப வேகமா வளரும். அதனுடைய ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 பில்லியன் வருடங்களுக்கு வாழக்கூடிய நட்சத்திரத்தோட கம்பேர் பண்ணும்போது, அது வெறும் 2 மில்லியன் வருடங்கள் மட்டும் தான் வாழும். இது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அப்படிப்பட்ட நட்சத்திரங்கள் அதோடைய மேலுறை, அதாவது அந்த நட்சத்திரத்துடைய வெளிப்புற அடுக்கு இல்லாம ரொம்ப ரொம்ப கொடூரமா இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த மாதிரியான சில நட்சத்திரங்கள் நம்மளுடைய யூனிவர்ஸ்ல அதிகமா இருக்கு. ஈவன் நம்மளுடைய மில்கி வே கேலக்ஸிலயும் நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சில சேட்டலைட் கேலக்ஸிலயுமே இருக்கு. இப்ப நம்ம ஒரு ஒரு நட்சத்திரத்த நம்ம பார்க்க போறோம். அந்த நட்சத்திரம் வந்து அதோடைய வெளிப்புற அடுக்கு இல்லாம ரொம்ப ரொம்ப ஆபத்தான நிலையில, ரொம்ப கொடூரமான நிலையில வளர்ந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம அந்த நட்சத்திரத்த ரொம்ப டீப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். நான் உங்க லோகபால கார்த்திகேயன். இது செனித் ஆஃப் சென்ஸ். இப்ப நம்ம போகக்கூடிய இடம் R136A1. இது ஒரு தனி நட்சத்திரம் கிடையாது. இது உருவான சூழல், அதோடைய மாஸ், அதோடைய வெளிச்சம், அதோடைய ஆயுள் எல்லாமே ஒண்ணுக்கொண்ணு பிணைந்த ஒரு இயற்பியல் கதைன்னு சொல்லலாம். இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய இடம் நம்மளுடைய மில்கி வே கேலக்ஸிய தாண்டி டெரன்டுலா நெபுலா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் உருவாக்கக்கூடிய ஒரு பகுதியில தான் இருக்கு. இந்த நெபுலா லார்ஜ் மேக்னெட்டிக் கிளவுட் அப்படின்ற நம்மளுடைய கேலக்ஸிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சேட்டலைட் கேலக்ஸில இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நம்ம பார்க்குற நட்சத்திரம் R136A1. இது இருக்கக்கூடிய கிளஸ்டர் R136. இது ரொம்ப ரொம்ப இளமையான நட்சத்திரங்கள்னால நிரம்பின ஒரு அடர்த்தியான ஒரு பகுதி. இதோடைய வயது சுமார் 1 மில்லியன்லேருந்து 2 மில்லியன் ஆண்டுகள் மட்டும்தான் இருக்கும். இதை நம்ம யுனிவர்ஸ் உடைய வயசோட கம்பேர் பண்ணும்போது இது இப்போதான் பிறந்திருக்கு. இது ஒரு பிறந்த குழந்தை அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இந்த இளம் வயதிலேயே R136A1 அதோடைய முழு சக்தியுமே வெளிப்படுத்துறதுன்றது தான் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். இதோடைய ஆரம்ப நிறை சுமார் 250 சூரியன்களுக்கு நிகரான நிறை நம்ம நினைச்சோம். ஆனா இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருச்சு. பல ஆண்டுகளா நம்ம இது ஒரு 300 சூரியனுக்கு ஈக்குவலான நிறையோ அல்லது அதற்கு மேற்பட்ட ஒரு நிறைய இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனா பல முக்கியமான மெத்தட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, ஸ்டெல்லர் அட்மாஸ்பியர் மாடல்ஸ், ரேடியேட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர் சிமுலேஷன்ஸ் இந்த மாதிரியான பல நம்பகமான சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் இது 150 சூரிய நிறைக்கு ஈக்குவலாக இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. தென் இது ரொம்ப அதிகமாக எனர்ஜியவும் மாஸையும் லாஸ் பண்ணுது. காரணம் இந்த நட்சத்திரம் தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வினாடியிலையுமே அதோடைய வெளியே ஸ்பேஸில் பொருளை வெளிப்படுத்தக்கூடிய வேகம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது ஒரு வோல்ஃப்ரேட் வகை நட்சத்திரத்தில் குறிப்பாக இது WNH சப்டைப் அப்படின்ற ஒரு பட்டியலில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம். அதுக்கான அர்த்தம் இது இன்னும் ஹைட்ரஜன் எரிபொருளை எரிச்சிட்டு இருந்தாலும் அதோடைய வெளிப்புற அடுக்கு ஏற்கனவே ரொம்ப ரொம்ப பலவீனமாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஸ்டெல்லர் வாயின்ஸ்னால அதை அகற்றப்பட்டிருக்கலாம். இந்த ஸ்டெல்லர் வாயின்ஸ் ரொம்ப வேகமாக இருக்கும். ஒரு வினாடிக்கு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் வரைக்கும் அதிகமாக இருக்கலாம். இது நம்ம சூரியனில் இருக்கக்கூடிய ஸ்டெல்லர் வைண்ட், அதாவது சூரிய காற்றோட கம்பேர் பண்ணும்போது, இப்போ நீங்கள் ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு மெலிதா ஒரு காற்றடிக்கிறதுக்கும் ஒரு புயல் காற்றடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் இருக்கும். இதோடைய வெளிச்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம சூரியனோட கிட்டத்தட்ட 8லிருந்து 10 மில்லியன் மடங்கு அதிகமாக இருக்குது. அதாவது 8 மில்லியன் சூரியனை ஒன்று சேர்த்து அதோடைய வெளிச்சம் எவ்வளோ இருக்குமோ அதுக்கு நிகரான வெளிச்சம் இந்த ஒரு நட்சத்திரத்தில் மட்டுமே இருக்கும். இதை நம்ம இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா, நம்ம சூரியன் ஒரு வினாடியில் வெளியேற்றக்கூடிய ஆற்றல் இங்கே ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனால் இந்த நட்சத்திரம் ரொம்ப அதிகமாக வெளியேற்றிடும். இந்த வெளிச்சம் தான் தென் அதோடைய மாஸ் லாஸுக்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் இருக்குது. இதன் மூலியமா அந்த நட்சத்திரத்துடைய மையத்தில் நியூக்ளியர் ஃபியூஷன் எந்த அளவுக்கு தீவிரமாக நடக்குதுன்றதை காட்டுது. இந்த நட்சத்திரத்துடைய மையத்தில் ஹைட்ரஜன் ஹீலியமாக மாற்றுது. இது ஃபியூஷன் மட்டும் இல்லை, ரொம்ப அதிக வெப்பம், அதிக அழுத்தம் காரணமாக எனர்ஜி ஜெனரேஷன் ரொம்ப வேகமாக நடக்குது. இதோடைய கோர் டெம்பரேச்சர் சுமார் 50 மில்லியன் கெல்வின். நம்ம சூரியனுடைய கோர் டெம்பரேச்சரோட பல மடங்கு அதிகம். ஸோ இதோட வாழ்நாள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குன்றது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நம்ம சூரியன் சுமார் 10 பில்லியன் ஆண்டுகள் வாழும். ஆனால் இந்த நட்சத்திரம் அதிகபட்சமாக 2லிருந்து 3 மில்லியன் வருடம் மட்டும்தான் வாழும். இது நம்ம பிசிக்ஸுடைய எழுதப்படாத ஒரு உண்மைன்னு சொல்லலாம். அதிக மாஸ், அதிக அழுத்தம், அதிக வெப்பம் இன்டெரக்டா அந்த நட்சத்திரத்துல ஃபியூஷன் ரொம்ப அதிகமா இருக்குன்றதை காட்டும். அதனால இதோடைய ஆயுள் ரொம்ப கம்மியா இருக்கும்.
இந்த நட்சத்திரம் தனியே வளர்ந்துச்சா அல்லது பல நட்சத்திரங்களோட சேர்ந்து மோதி உருவாச்சா அப்படின்ற ஒரு கேள்வி இன்னும் இருக்கு. சில கணிப்புகள் இந்த R136 கிளஸ்டர்ல ஏற்பட்ட ஸ்டெல்லர் மெர்ஜர்ஸ் காரணமா இந்த மாதிரியான மிகப்பெரிய நிறைய உருவாக்கியிருக்கலாம் அப்படின்றத சொல்லுது. டென்ஸ் கிளஸ்டர் சூழல்ல ரொம்ப மிகப்பெரிய, அதாவது மேசிவ் புரோட்டோஸ்டார்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஈர்ப்பு விசையினால ஒன்றா இணைஞ்சதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இதோடைய முக்கியமான தாக்கம் ஒரு நட்சத்திரத்துடைய அதிகபட்ச நிறை எவ்வளவு? இந்த கேள்விக்கான எல்லையை மாற்றினதே இதுதான். ஒரு காலத்தில் 150 சூரிய நிறை இதுதான் அதிகபட்ச ஒரு அளவுன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஸோ இந்த அப்பர் லிமிட் அப்படின்றது நம்ம நம்பினது தப்பு. இந்த எல்லை நிலையானது இல்லை அப்படிங்கிறது இது காட்டியிருக்கு. சூழ்நிலையை பொறுத்து அது மாறும் அப்படிங்கிறதையும் காட்டியிருக்கு. மெட்டலாசிட்டி கம்மியாக இருக்கக்கூடிய பகுதிகளில் ஹெவி எலிமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய இடங்களில் ஸ்டெல்லர் வைன்ஸ் பலவீனமாக இருக்கும். நட்சத்திரங்கள் அதிக நிறையோட வளர்கிறதுக்கு இது முக்கிய காரணமாக இருக்கும். டெரண்டோலா நெபுலா மாதிரியான பகுதிகளில் இப்போ பிரபஞ்சத்தில் மேசிவ் ஸ்டார் ஃபார்மேஷனை நேரடியாக பார்க்க ஒரு நேச்சுரல் லெபார்டரி மாதிரி நமக்கு செயல்படுது. இங்கே உருவாக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஆரம்பகால பிரபஞ்சத்தில் இருந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் நட்சத்திரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முக்கிய ஒரு திறவுகோலாக இருக்குது. ஸோ ஒரு நாள் இதோடைய கோர் கொலாப்ஸ் சூப்பர்னோவா ரொம்ப பெருசாக இருக்க முடியும், அல்லது அதோடைய மேஸ் போதுமான அளவில் இருந்துச்சுன்னா பேர் இன்ஸ்டபிலிட்டி சூப்பர்னோவா மாதிரியான ரொம்ப ரேரான நிகழ்வுகள் நடக்கலாம். இன்னும் சில கணிப்புகள் இது நேரடியாக ஒரு பிளாக் ஹோலாக கூட மாறக்கூடும் அப்படிங்கிறத நம்புது. இந்த பல விஷயங்கள் முடிவாக இருந்தாலும் அதை சுற்றி இருக்கக்கூடிய நெபுலா அதோடைய கெமிக்கல் காம்போசிஷன் முழுமையாக மாற்றும். இந்த நட்சத்திரம் வெளியிடக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கேஸ் கிளவுட்ஸை அயனைஸ் ஆக்கும். புதிய நட்சத்திரங்கள் உருவாக்கத்தை இதை தூண்டும் அல்லது தடுக்கக்கூட செய்யலாம். அதனால் R136A1 அப்படின்றது ஒரு தனி பொருள் அப்படின்றத நம்ம எடுத்துக்கக்கூடாது. அது தன்னோட சூழலில் வளர்ச்சியை வழிநடத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இயற்பியல் சக்தியாக கூட மாறலாம். ஸோ இதை நம்ம பார்க்கும்போது நம்ம சூரியன் ரொம்ப சின்னதாக இருக்கலாம், ஆனால் அறிவியல் ரீதியாக சயின்டிஃபிக்காக அது ஒரு அளவுடைய போட்டி இல்லை. இது ஒரு இயற்கையுடைய விதி எவ்வளோ தூரம் வரைக்கும் போகும் அப்படிங்கிறத நமக்கு காட்டுது. இந்த நட்சத்திரம் பிரபஞ்சம் தன்னுடைய எல்லைக்கு எங்கே வரைக்கும் போக முடியும் அப்படிங்கிறத நமக்கு ரொம்ப அழகாக காட்டுது. ஒரு நட்சத்திரம் தன்னுடைய வெளிப்புற அடுக்கை எடுத்துட்டு அதோடைய உள்பகுதி வெளியே தெரிகிற மாதிரியான ரொம்ப ரொம்ப இயல்பில்லாத நிலையில் இருக்கிறத காட்டுது. ஸோ இந்த யூனிவர்ஸில் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு லெசன் மாதிரி. R136A1 அப்படிங்கிறது அதிகபட்சம் அப்படிங்கிறது ஒரு தற்காலிகம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம பார்க்குற இந்த லிமிட்ஸ் நாளைக்கு மறுபடியும் மாறுபடலாம். இது அறிவியலுடைய எழுதப்படாத விதின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த ஸ்பேஸ் மிஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரியான பல டீப் ஸ்பேஸ் ட்ராவலுக்கு என் கூட சேர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை, நம்ம வானத்தில் பார்க்குற ஒவ்வொரு புள்ளிகளும் கண்டிப்பாக என்னுடைய சேனலை நான் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதுக்கு உறுதுணையாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அடுத்து ஒரு வினோதமான விண்வெளி பயணத்தில் கண்டிப்பாக நம்ம சேர்ந்து பயணிக்கலாம். பாய்.